வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த 45 ஆண்டுகளா அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கில் சிம்ம சொப்பனமாக இருந்து வரும் இஸ்லாமிய நாடான ஈரான் ராணுவத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த 7 ஆயுதங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 7 ஃபாத் 360. உக்ரைன் போரில் அமெரிக்காவின் ஹைமாஸ் மிசைல் சிஸ்டத்தோட மிகச்சிறந்த செயல்பாட்டால் ஈரான் ஹைமாஸ் சிஸ்டத்திற்கு போட்டியாக ஃபாத் 360 சேட்டலைட் கைடட் மிசைல் சிஸ்டத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு உருவாக்குனாங்க. ஃபாத் 360 மிசைல் சிஸ்டத்தால 4 முதல் 6 மிசைல்களை ஒரே நேரத்தில் ஃபயர் பண்ண முடியும். ரஷ்யாவின் குளோனஸ் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த மிசைல் சிஸ்டத்தால 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி நாடுகளுடைய ரேடார் சிஸ்டம், ராணுவ தளம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பில்டிங்ஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்களை அழித்து தரைப்படை நகர்வுகளுக்கு உறுதுணையாக இருக்கும். ஈரான், சிரியா, ரஷ்யா உள்ளிட்ட 3 நாடுகளுடைய ராணுவத்தில் ஃபாத் 360 மிசைல் சிஸ்டம் பயன்பாட்டில் இருக்கு. ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராகவும் ஈரான் ஈராக்கிய குர்துக்களுக்கு எதிராகவும் இந்த மிசைல் சிஸ்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. நம்பர் 6 ஷாஹித் 149 காசா. 2017ஆம் ஆண்டு பாரசீக வளைகுடாவில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் ட்ரோனை ஈரான் சுட்டு வீழ்த்தினாங்க. MQ-9 ரீப்பர் ட்ரோனை ஈரான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஷாஹித் 149 காசா ட்ரோனை உருவாக்குனாங்க. பாலஸ்தீன மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடி வரும் ஈரான் காசா மக்களை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த ட்ரோனிற்கு ஷாஹித் 149 காசா என பெயரிட்டிருக்காங்க. ஷாஹித் ட்ரோன் சுமார் 340 கிலோமீட்டர் வேகத்தில் 35,000 அடி உயரம் வரை பறக்கக்கூடியதா இருக்கு. ஷாஹித் ட்ரோனோட மேக்சிமம் ரேஞ்ச் 7,000 கிலோமீட்டரா இருக்கு. ஷாஹித் ட்ரோன் 1,500 கிலோ எடை உடைய ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஷாஹித் 149 காசா ட்ரோன் ஈரானின் விமானப்படை மற்றும் IRGCயின் ராணுவ படையில பயன்பாட்டில் இருக்கு. ஈரான் இந்த போர் விமானத்தை எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ரேடார் ஜாமிங் மற்றும் ஸ்ட்ரைக் மிஷன்ஸ்க்காக பயன்படுத்துறாங்க. நம்பர் 5 Su-35. Su-35 ஒரு ரஷ்ய தயாரிப்பு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். 2014ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர் விமானம் ரஷ்யா, சீனா, ஈரான் உள்ளிட்ட 3 நாடுகளுடைய விமானப்படையில பயன்பாட்டில் இருக்கு. உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஈரான் மிகப்பெரிய அளவுல ராணுவ தளவாட உதவிகளை வழங்கி இருப்பதால ரஷ்யா ஈரானுக்கு அதிநவீன ராணுவ தளவாடங்களை கொடுக்க முன் வந்திருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக 50 Su-35 போர் விமானங்களை ஈரானுக்கு வழங்கவும் மேலும் 72 Su-35 போர் விமானங்களை ஈரானில் உற்பத்தி செய்யவும் அனுமதி வழங்கியிருக்காங்க. தற்போது முதல் கட்டமா 6 Su-35 போர் விமானங்கள் ஈரானுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. Su-35 ஈரான் விமானப்படையின் முதுகெலும்பா இருக்கு. 2400 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த போர் விமானம் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா 3600 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதா இருக்கு. Su-35 சுமார் 8 டன் எடை உடைய ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த போர் விமானத்துல 12 R-77 ஏர் டு ஏர் மிசைல்ஸும் 3 கேலிபர் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸும் 6 KH-31 ஆன்டி ஷிப் மிசைல்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு. Su-35 போர் விமானத்தால 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய வான் இலக்குகளையும் 350 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய தரை இலக்குகளையும் 290 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி நாட்டு போர் கப்பல்களையும் துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும். சிரியாவின் உள்நாட்டு போர், உக்ரைன் போர்கள்ல ரஷ்யா இந்த போர் விமானத்தை பயன்படுத்தி இருக்காங்க. Su-35 போர் விமானத்தோட காஸ்ட் $70 மில்லியன், இந்திய மதிப்புல 594 கோடி. நம்பர் 4 க்ளோ கிளாஸ் சப்மரீன். 1980ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட
இந்த டீசல் எலக்ட்ரிக் சப்மரின் சோவியத் யூனியனால உருவாக்கப்பட்டது. இந்த சப்மரின் இந்தியா, சீனா, அல்ஜீரியா, ஈரான், மியான்மர் உள்ளிட்ட 9 நாடுகளுடைய கடற்படையில பயன்பாட்டில் இருக்கு. கிலோ கிளாஸ் சப்மரீனை ஈரான் 1992ஆம் ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து வாங்கினாங்க. தற்போது ஈரானிடம் 3 கிலோ கிளாஸ் சப்மரீன் பயன்பாட்டில் இருக்கு. 31 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த சப்மரீன் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா 7000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதா இருக்கு. 3000 டன் எடை உடைய இந்த சப்மரீன் கடலடியே 790 அடி ஆழம் வரை ஊடுருவி பயணிக்கக்கூடியதா இருக்கு. கிலோ கிளாஸ் சப்மரீன்ல 6 533mm டொர்பிடோ டியூப்ஸும் 4 கேலிபர் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்ஸும் 24 ஷீ மைன்ஸும் பயன்படுத்தப்படுது. ஈரான் கிலோ கிளாஸ் சப்மரீன்ல 2005, 2012, 2023ஆம் ஆண்டுகள்ல தொடர்ச்சியான தொழில்நுட்ப மேம்படுத்தல்களை மேற்கொண்டிருக்காங்க. ஈரான் கடற்படையின் தெற்கு கடற்படை கட்டளை தளத்தில் சேவையில் இருக்கக்கூடிய இந்த சப்மரீன் இந்திய பெருங்கடல், பாரசீக வளைகுடா, ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா, ஷீ ஆஃப் ஓமன்ல தொடர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருது. கிலோ கிளாஸ் சப்மரீனோட காஸ்ட் $300 மில்லியன், இந்திய மதிப்புல 2534 கோடி. நம்பர் 3, பாவர் 373 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஈரான் ரஷ்யாவின் S-300 மிசைல் சிஸ்டத்தை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து ஒரு சில தொழில்நுட்ப மேம்படுத்தல்களை மேற்கொண்டு பாவர் 373 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. மேற்கத்திய நாடுகள் ஈரான் பாவர் 373 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க ரஷ்யா மறைமுகமா தொழில்நுட்ப உதவிகளை செய்ததாக குற்றம் சாட்டுறாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியால உருவாக்கப்பட்டிருக்கு. பாவர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால 450 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி நாடுகளுடைய போர் விமானங்கள், க்ரூஸ் மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ட்ரோன்களை கண்காணிச்சு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எதிரி இலக்குகளை சுட்டு வீழ்த்த முடியும். பாவர் மிசைல் சிஸ்டத்தால ஒரே நேரத்தில் 100 வெவ்வேறு இலக்குகளை கண்காணிக்க முடியும். கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான போர் விமானங்களை பயன்படுத்தி ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. பாவர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல் ஏவி இருந்த மிக பெரும்பாலான ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தது. நம்பர் 2, ஹலிஜி ஃபேர் கிளாஸ் டெஸ்ட்ராயர். 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர்க்கப்பல் ஈரானியன் நேவி ஃபேக்டரிஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. 56 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா 15000 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதா இருக்கு. ஹலிஜி கிளாஸ் டெஸ்ட்ராயரோட வெயிட் 7500 டன். இந்த போர்க்கப்பல்ல 8 குவாடர் ஆன்டி-ஷிப் மிசைல்ஸும் 8 ஷாகிட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் 2 ஆன்டி டொர்பிடோ சிஸ்டமும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த டெஸ்ட்ராயரால 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி நாட்டு போர் கப்பல்களையும் 320 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய வானிலுள்ள எதிரி போர் விமானங்களையும், ட்ரோன்களையும், மிசைல்களையும் இடைமறித்து அளிக்க முடியும். மேலும் ஹலிஜி ஃபேர் கிளாஸ் டெஸ்ட்ராயர்ல SH-3 ஷீ கிங் ஹெலிகாப்டரும் பயன்படுத்தப்படுது. இந்த ஹெலிகாப்டர் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர்க்காகவும் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மிஷனுக்காகவும் பயன்படுத்தப்படுது. நம்பர் 1, ஃபட்டா 2 ஹைப்பர்சோனிக் மிசைல். ஃபட்டா 2 மிசைல் 2023ஆம் ஆண்டு IRGC-யால உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபட்டா 2 ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருப்பதால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால இடைமறிப்பது மிகவும் கடினம். IRGC இந்த மிசைலை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்காகவே பிரத்யேகமா உருவாக்கியிருக்காங்க. ரஷ்யா, சீனா, அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா ஈரான் உலகின் 4வது நாடா ஹைப்பர்சோனிக் மிசைலை உருவாக்கியிருக்காங்க. ஃபட்டா 2 மிசைல் 450 கிலோ எடை உடைய ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடியதா இருக்கு. இந்த மிசைலால உயிரியல் ஆயுதங்கள், ரசாயன ஆயுதங்கள், அணு ஆயுதங்களை கூட சுமந்து சென்று தாக்க முடியும். ஃபட்டா 2 மிசைலோட டாப் ஸ்பீடு 18500 கிலோமீட்டரா இருக்கு. இந்த மிசைலால 1400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள எதிரி இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும்.
கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய போது ஃபட்டா-2 ஹைப்பர்சோனிக் மிசைலையும் ஏவி இருக்காங்க. ஃபட்டா-2 ஹைப்பர்சோனிக் மிசைலோட காஸ்ட் 126 கோடி.